கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படி எல்லா கண்களும் மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் வந்திருக்கிற முகாந்திரம் என்னது என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்கன்னு சொல்லி எல்லா கண்களும் மூடி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, இந்த பரிசுத்தமானது ஓய்வு நாள் ஆண்டவரே, எங்களோட இடைப்படுங்க, அடியனை மறைத்து வெளிப்படுங்கப்பா. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமீன் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நிறைய நாட்கள் இந்த வசனத்தை அதிகமா நம்ம இந்த வசனத்தை கேட்டிருப்போம் இல்லையா? நம்ம இந்த வசனத்தை என்ன பண்ணியிருப்போம்? அதிகமா நம்ம தியானிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நம்ம ப்ரேயர்ல கூட நிறைய இடத்துல கேட்டிருப்போம். நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நிறைய நாட்கள் எப்படி இருக்கிறோம்? நம்ம நம்பி நம்பி எல்லாமே ஏற்கு மாறாதான் நடந்திருக்குது. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிருக்குது. அப்போ பாருங்க, அந்த வசனத்துல சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ எல்லாத்துக்கும் வீண் போகும் இல்லையா? அப்ப வீண் போகாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் தேவன் மேலதான் நம்ம நம்பிக்கை வச்சு காத்திருக்கிறோம் இல்லையா? நம்ம யார நம்பிக்கையை வச்சு காத்திருக்கிறோம்? ஆண்டவர் மாத்திரம் தான் நம்பிக்கையை வச்சு காத்திருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாது. வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லுது, சிறுமைப்பட்டவன் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்போ எல்லாம் எப்போ ஒரு பொருள் கெட்டு போகும் அப்படின்னா, வேஸ்டா போகுது அப்படின்னா, அது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னா தான் அது கெட்டு போகும். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்க. இப்ப வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப கெட்டு போகுது அப்படின்னா, ஒரு பொருள் கெட்டு போகுது அப்படின்னா, அது யூஸ் பண்ணாம அது வேஸ்டா போற பொருள் தான் கெட்டு போகும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. பைபிள்ல ஒரு சம்பவம் சொல்லுது, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் அடிக்கடி போக்கும் வருத்தமா இருந்தார். போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது, லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவருக்கு கேள்விப்பட்ட போது, அப்ப அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, மார்த்தாள் மரியாளுடைய நம்பிக்கை ஆண்டவருக்கு நியூஸ் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. இப்படி லாசரு வியாதியா இருக்கிறான். நீங்க வந்தீங்கன்னா லாசர் என்ன பண்ணிடலாம்? வியாதியில இருந்து சுகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப பாருங்க, ஆண்டவர் தாமதிக்கிறார். அப்ப அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் என்னன்னா, ஆண்டவர் வந்தாருன்னா என் பிள்ளை, என்னுடைய சகோதரனுடைய ஜீவன் காப்பாற்றப்படும் அப்படின்னு நினைச்சிருக்கும் பொழுது, அப்ப நீங்களும் அப்படிதான் நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. காரியம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஊழியக்காரங்க மூலியமா சொல்றாங்க, உன் காரியம் கைகூடி வரும், உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த வார்த்தை நமக்குள்ள தேற்றுது. ஆனா நமக்கு காரியம் எல்லாமே மாறுதலா இருக்கிறது. சரிங்களா? நம்ம காரியமெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் கைகூடி வர்ற மாதிரி இருக்குது. எல்லாமே தடையா இருக்குது. அல்லது எதிர்மறையா போயிருக்கலாம். கடைசி சூழ்நிலைமையில கூட இயேசு வருவார்னு சொல்லி மார்த்தாள் மரியாள் காத்திருந்தாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணல? தாமதிச்சார். சரிங்களா? உங்க வாழ்க்கையில இப்படிதான். ஏன் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. ஏன் நம்ம நம்பிக்கை எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இப்ப ஃபெயிலியர் ஆகுது. மனசளவுல பாதிக்கப்படுறோம். நம்பி நம்பி எல்லாமே என்ன ஆகுது? தடையா போயிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த பாருங்க, மரிச்சு போன லாசர கூட தேடி போய் என்ன பண்ணாரு? திரும்பவும் ஜீவனை கொடுத்தாரு. ஆமீன் சொல்லுங்க. மரிச்சு போன லாசர போய் ஆண்டவர் பார்த்தாரு, திரும்பியும் ஜீவனை கொடுத்தார். இப்ப நம்மளுடைய நம்பிக்கை செத்து போன நிலைமையில இருக்கலாம். நம்ம நம்பிக்கை செத்து போன நிலைமையில இருக்கலாம். இது எங்க வாழ்க்கையில இனி நடக்காது, இனி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டாக்டர் சொல்லியிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, செத்து போன மரித்து போன லாசரையே கர்த்தர் திரும்ப எடுத்தார். ஆனா அவங்க நம்பிக்கை விட்டுட்டாங்க. ஆண்டவர் வந்திருந்தாருன்னா என் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பானே அல்லது மரிச்சிருக்க மாட்டானேன்னு அவங்க நம்பி இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் தாமதம் பண்ணினார். ஏன் தாமதம் பண்ணார்னா, உனக்கு எது கொடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். ஆண்டவர் உங்களுக்கு எது கொடுத்தாலும் பெஸ்டா தரணும். அதாவது ஆண்டவர் இடத்துல இருந்து வாங்குறது வந்துட்டு அது அவ்வளவு பெரிய காஸ்ட்லியா இருக்கும். அவ்வளவு பெரிய அது வெளியேற பெற்றதா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன பண்றாரு? எல்லாமே தாமதமா இருக்குது. இந்த தாமதம் ஆனாலும் தடையாகாது. ஆமீன் சொல்லுங்க. தாமதமானாலும் தடையாய் போகாது. அப்போ அந்த அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆண்டவர் மேலதான் நம்பிக்கையா வச்சு காத்திருக்கிறாங்க இல்ல. அதே போல ஆண்டவர் பாருங்க, வரும்பொழுது யவீரு, சரிங்களா? யவீரு ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்றாரு, ஆண்டவரே, என் மகன் வியாதியா இருக்கிறான். என் பிள்ளை எப்படி இருக்குது? என் பிள்ளை
வியாதியா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, அப்ப பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இடத்துல ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது, பெரும்பாடுடைய ஸ்திரீக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு அற்புதம் நடக்குது. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது அதுல இருந்து வல்லமை புறப்பட்டு அற்புதம் நடக்குது. அப்ப அங்க தாமதம் ஆகுது. சரிங்களா? யவீரு என்ன பண்றாரு? ஆண்டவர் மேல நம்பிக்கையா நின்னுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வீட்டுக்கு வந்தா என் பையன் வியாதியஸ்தனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? என் பிள்ளை காப்பாற்றப்படும் அப்படின்னு யவீரு ஆண்டவர் சமூகத்துல நின்னுட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து யவீரனுடைய சொந்தக்காரங்க வந்து சொல்றாங்க, போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். உன் மகன், உன் பிள்ளை என்ன பண்ணிருச்சு? மரிச்சு போயிருச்சு, மரிச்சு போயிருச்சு. அப்படிங்கும்போது ஆண்டவர் அதை கேட்டு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நீ என்னை நம்பி இருக்கிறீல்ல, என்னை நம்பி இரு. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். சரிங்களா? இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமீன் சொல்லுங்க. நீங்க இந்த நேரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. இதை கேட்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நம்பி இருக்கலாம். நம்பினது எல்லாமே தாறுமாறா இருந்திருக்கலாம், அல்லது நம்பினது எல்லாமே நடக்காம போயிருக்கலாம், நம்பினது எல்லாமே எதிர்மறையா போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, செத்து போன காரியத்தை கூட கர்த்தர் மறுஜீவனை கொடுத்து உயிரோட எழுப்பினார்னா நம்மளுடைய காரியத்தை ஆண்டவர் மாத்துவாரா? மாத்த மாட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். மாத்துவார் தானே? ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்றார், சங்கீதம் 9:18 சொன்னது போல, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீங்க ஆண்டவரை நம்புங்க, ஒரு நாளும் கெட்டு போயிட மாட்டீங்க. ஆமீன் சொல்லுங்க. யாரை நம்பணும் நம்ம? நீங்க ஆண்டவரை நம்புங்க, ஒண்ணுமே கெட்டு போகாது, பழுதாய் போகாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்போ ஆண்டவரை நீங்க நம்புனீங்கன்னா, ஆண்டவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரை நம்பினீங்கன்னா செழிப்பீர்கள். ஆண்டவரை நம்புனீங்கன்னா கைவிடப்பட மாட்டீர்கள். அப்ப ஆண்டவர் நீங்க நம்புகிறவர்களா இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப வீணா போகாது. சரிங்களா? உங்க நம்பிக்கை என்னது? வீணா போகாது, அல்லது சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. அப்ப நீங்க கர்த்தர் நம்புங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். ஆமீன் சொல்லுங்க. சரி, ஒரு காரியம் படிக்கலாமா? அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லுது, ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தான். ஆமீன் சொல்லுங்க. இப்ப வசனம் சொல்லுது, ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த வேலையில இந்த நாட்கள்ல சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை எப்படி வீண் போகாது அப்படின்னா, கர்த்தர் ஃபர்ஸ்ட் விரும்புகிற காரியம், தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்கிற காரியத்துல நீங்க நம்பிக்கையா இருக்கும். சொல்லுங்க, தேவன் எனக்கு சொன்னபடி, அதாவது தேவன் எனக்கு சொன்னபடி நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கும். சரிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார்ல, ஆண்டவர் நிறைய பேர்னால பேசியிருப்பார்ல, ஆண்டவர் சொன்ன காரியம், ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே நடக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார்ல, அதுதான் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்ப உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தேவனிடத்தில் இருக்கணும். எப்படி நம்பிக்கையா இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவர் எனக்கு சொன்னபடி நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்காருல்ல, என்ன சொன்னாரு? உன்னை இப்படி எடுத்து பயன்படுத்துவேன், உன்னை குடும்ப பிரச்சனைகள் மாறும், உன் வியாதி மாறும், உன் கவலை மாறும், கண்ணீர் மாறும், உன் பாடுகள் மாறும், நிந்தைகள் மாறும், அவமானங்கள் மாறும். நீ ஊழியத்துக்கு வந்திருக்கிறியா, அடுத்த லெவலுக்கு இன்னும் போகாம இருக்கிறியா, கர்த்தர் அவனுடைய வாசல் திறப்பாருங்கிற அழைச்சது கர்த்தர் தானே. ஊழியத்துக்கு அழைச்சது கர்த்தர் தானே. உன்னை நடத்துவார். நீ அவர் மேல நம்பிக்கையா, தேவன் எனக்கு சொன்னபடி நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில நீ உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தரும் வாசல், அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். ஆமீன் சொல்லுங்க. இப்படிதான் ஒரு சர்ச்சில் வந்துட்டு நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் உனக்கு சொன்னபடியே நடக்கும், ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? ஆமேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அவர் சொன்னாரு, அப்படி போடு. எப்படி போடுறதாமா? அப்படி போடு. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி போடுனா மண்டையா தான் போடுவேன். அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வதிக்கிறார்னு ஊழியக்காரங்க மூலியமா வரும்பொழுது ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம்.
அதை விட்டு போட்டு அப்படி போடு, சரியா சொன்ன, அப்படி போடு, அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் விரும்புகிறது தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்கும் அப்படிங்கிற அந்த காரியத்துல எப்படி இருங்க? நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரா? நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? உறுதியா இருங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நீ நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை யார் மேல இருக்கு? தேவன் எனக்கு சொன்ன காரியம் நடக்கும். தேவன் எனக்கு சொன்னபடி நடக்கும் என்கிற காரியத்துல எப்படி இருந்தா பவுல் உண்மையா உறுதியா நம்பி இருந்தான். ஆனா நம்ம யார நம்பி இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யார நம்பிட்டு இருக்கிறோம்? டாக்டர் ஒரு காரியம் சொல்றாரு, அந்த காரியத்தை நினைச்சு நினைச்சு அடுத்த ஒரு நோய் உள்ள வருது. டாக்டர் சொல்றாரு, அந்த காரியத்தை நினைச்சு பிரஷர், தேவையில்லாத நோய் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம டாக்டர் சொல்றதா நம்புறமே ஒழிஞ்சு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் மேல இருக்கிற தரிசனம், தேவனுடைய திட்டம், தேவன் உன்னை பயன்படுத்துகிற விதம், இது நடக்காத பட்சத்துல உன் ஜீவன் உன்னை விட்டு வெளியே போகாது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் உங்க மேல வச்சிருக்க திட்டம் என்ன? தேவன் உங்களுக்கு சொன்னது என்ன? அதுல நீங்க நம்பிக்கையா இருங்க. மனுஷர் சொல்றது, கனவுல வர்றது, இதெல்லாம் நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு எழும்பவே முடியாது. நம்ம அடுத்த லெவலுக்கு எழும்பவே முடியாது. உங்க நம்பிக்கை யாரு மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும் உங்க நம்பிக்கை. நம்ம யார நம்பிட்டு இருக்கிறோம் பாருங்க. பர்த்திமேயு மார்க்ல சொல்லுது, பர்த்திமேயு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தார். சரிங்களா? வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது அப்ப கேள்விப்படுறான், தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து வருகிறான்னு கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க? குருட்டு பயலே. என்ன பயலே? கண்ணு தெரியாதவன் என்ன சொல்லுவாங்க? குருட்டு பயலே, நீ எதுக்குடா பேசுறன்னு சொல்லி வாய அமைதியாரு, பேசாத, அதட்டினார்கள். அப்போ இவனுடைய நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். இவனுக்கு விடுதலை ஆகணும். ஆமாவா இல்லைங்களா? இவனுக்கு விடுதலை ஆகணும். அது டெம்பரவரி தான். அந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறது என்னது? டெம்பரவரி. இவனுக்கு பூரண விடுதலை ஆகணும். இவனுக்கு பூரண விடுதலை எங்க இருக்குது? கர்த்தர் இடத்துலதான் இருக்குது. இவனுடைய நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மாத்திரம்தான். இவன் கர்த்தர் இடத்துல நம்பிக்கை இருந்து சத்தமிட்டு கூப்பிடுறான். சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்ப கர்த்தர் கேட்கணும். நம்ம நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல. நீங்க கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும். கூப்பிட்டான். யார் அதட்டினாங்களோ அவங்களே எக்ஸ்கியூஸ் மீ, யாரேவ? மிஸ்டர் பர்த்திமேயு, உங்களை யார் அழைக்கிறா? இயேசு அழைக்கிறார், வாங்க. எப்படி சொன்னாங்க? குருட்டுப்பாயில அமைதியாருன்னு சொன்னவன் எப்படி கூப்பிடுறான்? எக்ஸ்கியூஸ் மீ பர்த்திமேயு, மிஸ்டர் பர்த்திமேயு, உங்களை யார் கூப்பிடுறா? கர்த்தர் கூப்பிடுறார், ப்ளீஸ் கம். புரியுதா? புரியலீங்களா? எல்லாராலும் இப்படிதான் இருக்கும். எல்லா நம்பிக்கையை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நான் இருக்கிறேன். யார் இருக்கிறேன்? நான் இருக்கிறேன். எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அந்த நேரத்துக்கு சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் உன்னைய பாத்துக்கிறேன், உன் தேவையை நான் சந்திக்கிறேன். எல்லாம் அந்த நேரத்துக்கு தான். ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தர் பாத்துக்குவார். அவர் மேல பாரத்தை போட்டுக்கிறேன். யாரு மேல பாரத்தை போட்டுக்கிறேன்? கர்த்தர் மேல பாரத்தை போட்டுக்கிறேன். இப்படித்தானே சொல்றது எல்லாருமே. உறவுகளா இருக்கட்டும், பழக்க வழக்கமா இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க ஆறுதல் வார்த்தை தான். ஆனா கர்த்தர் இவனுடைய சத்தத்தை கேட்டு நின்று அழைத்து வர சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. இவனுடைய நம்பிக்கை, ஐயோ இது எனக்கு பர்மனண்டா பிச்சை எடுக்கிற தொழில் எனக்கு வேண்டாம். என் பர்மனன்ட் என்னது? எனக்கு கண்ணு தெரியணும், கண்ணு தெரியணும், இந்த குருட்டுத்தனம் மாறணும். அதுதான் அவனுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. அவனுடைய நம்பிக்கை ஒண்ணு, கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையா இருந்தான். கர்த்தர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சத்தமிட்டு கூப்பிட்டான். எல்லாம் அதட்டுனாங்க, அதெல்லாம் பார்க்கல. அவனுக்கு விடுதலை. அவனுடைய நம்பிக்கை எல்லாமே அவருதான். அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு? கர்த்தர் மேல மாத்திரம் தான் இருக்கணும். சரிங்களா? இவங்க எல்லாம் திட்டுறாங்க, அதட்டுறாங்கன்னு சொல்லி பயந்து போய் இருக்க கிடையாது. கர்த்தர் மாற்ற இருக பிடிச்சு கொண்டான். அப்ப உங்களுடைய நம்பிக்கை, ஆண்டவர் இந்த நாட்கள்ல சொல்றார், தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்கின்ற நீங்க நம்பிக்கையில உறுதியா இருக்கும் பொழுது உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அப்ப இந்த இடத்துல சொல்றாரு தேவன் மேல நம்பிக்கை. சரிங்களா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்கும், நான் தேவனையே நம்பி இருக்கிறேன் சொல்லி கொஞ்சம் தூரம் போகல, என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஆனால் தேவன் சொன்னதுக்கு மாறாக நடக்கும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன்,
என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு சொன்னபடிதான் நடக்குங்கிறதுல நம்பிக்கையா இருக்கிறோம். ஆனா அதுக்கு எதிர்மறையா நடக்கும். எல்லாமே எப்படி நடக்கும்? எதிர்மறையா நடக்கும். அப்ப பாருங்க, அப்ப தேவன் எனக்கு சொல்லி இருந்த காரியத்துல எப்படி இருந்தார் தெரியுங்களா? உறுதியா இருந்தாரு. ஆனா காரியமெல்லாம் எப்படி இருக்குது? எதிர்மறையா இருக்குது. ஏன்னு கேட்டா, ராஜாவுக்கு முன்பாக நிற்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் புறப்பட்ட ராஜாவுக்கு முன்பாக நிற்க பண்றாரு. ராஜாக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும். இதுதான் பவுல் அங்க போகணும். ஆனா சூழ்நிலைமையில எப்படி தெரியுமா இருக்குது? எல்லாம் கைகூடி வர்ற மாரி இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, ஆப்போசிட் எகென்ஸ்டா மாறிடுச்சு. அப்போ அந்த வசனத்துல சொல்லுது, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லுது, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. சொல்லுங்க. தப்பி பிழைப்போம் தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போன நிலைமையில அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? நமக்கு அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். ஆண்டவர் நான் உனக்கு சொன்னபடியே ஆகும். நீ என் மேல நம்பிக்கையா இருன்ட்டார். ஆனா அங்க சூழ்நிலை எப்படி தெரியுங்களா இருக்கு? ஆண்டவர் சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் ஆப்போசிட்டா இருக்குது. காரியம் எல்லாமே தாறுமாறா போயிருச்சு. நமக்கு ஆண்டவர் சொன்னதுக்கு எல்லாமே மாறாவே நடக்கும் பொழுது அந்த ஜனங்கள் சொல்றாங்க, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவன் சொன்னபடி மாத்திரம் உங்களுக்கு நடக்குன்னு நீங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது உங்க காரியம் எல்லாமே மாறுதலாய் முடியும். நீங்க நம்பினது உங்களுக்கு எல்லாமே காரியம் கைகூடி வர மாதிரி இருக்கும். எல்லாம் தடையாகும். எல்லாமே நம்ம இது தப்பா செலக்ட் பண்ணிட்டோமா? அடுத்த கேள்வி நமக்கு வரும். ஆண்டவர் தானே என்கிட்ட பேசினாரு. ஆண்டவருக்காக தானே நான் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி தானே இந்த வீடு வாங்கியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி தானே இந்த மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி தானே இந்த வேலையில போய் உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லாம் ஆண்டவர் தான் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் அதுல ஒரு செக் வரும். ஏன் வரும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் தான் சொன்னாருன்னு நமக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா அல்லது இல்லையா அப்படிங்கிற நம்பிக்கை இழந்து போகிற ஒரு சூழ்நிலைமை அந்த இடத்துல வரும். ஆண்டவர் தான் எல்லாமே சொன்னாரு. ஆண்டவர் தான் வாக்கு பண்ணார். ஆண்டவர் தான் உங்களை நடத்துறார். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் பண்ணினார். ஆனாலும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அடுத்த நிமிஷம் என்ன தோணுது தெரியுங்களா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? அல்லது நான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக வந்துட்டேனா? அல்லது எனக்குள்ள மாம்சத்தினால இது நான் முடிவு எடுத்துட்டேனா? இப்படின்னு நிறைய யோசனை. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு. இப்ப நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. ஏன்டா இந்த தேவையில்லாம இந்த பிரச்சனைகளை வந்து மாட்டிட்டனோ, தேவையில்லாம இந்த போராட்டத்துல வந்து மாட்டிட்டனோ அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க அநேகர் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போற வழி சரியான பாதை தான். ஆனா அந்த பாதையில போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது உடனே உன் நம்பிக்கையை இழந்து போயிடாதீங்க. ஆமீன் சொல்லுங்க. நம்ம நம்பிக்கை என்ன பண்ணிடக்கூடாது? இழந்தே போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் அப்படின்னா நம்ம நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல மாத்திரம் தான் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாருப்பா, அதுல நான் எப்படி இருக்கிறேன்? உறுதியா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? உறுதியா இருக்கிறேன். ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம பார்க்கலாம். சரி, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பண்ண வாக்கு தத்துவம் செகண்ட், அவர் ஆண்டவர் நடத்தினது என்னது? கடைசியில அந்த கர்த்தர் நம்பி இருந்த நம்பிக்கை ஜெயமா இருந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். படிக்கிறீங்களா? பாருங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். வசனம் சொல்லுது, யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனத்தை கேளுங்கள் என்றான். யாரு? சகோதரத்துல சொல்றாரு. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு சகோதரத்தில் சொப்பனத்தை கேளுங்கள். அந்த சொப்பனத்தின் வயலில் அரித்த அரிக்கட்டை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என் அரிக்கட்டு நிமிர்ந்து அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப்போகிறாயோ? அவர்கள் வார்த்தைகள் நித்தமும் யோசேப்பை பகைக்கும்படியான வார்த்தையா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்கும். யோசேப்புக்கு சொன்னபடிதான் ஆண்டவர் யோசேப்பு மேல வச்சிருக்கிற தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. எப்படி? அவனுடைய அரிக்கட்டு, வயல் அறுத்த அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம்
என்னை அந்த அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்படின்னா யோசேப்புடைய அரிக்கட்டு மேல நிக்குது, அவனுடைய சகோதரர்கள் அரிக்கட்டுல எப்படி இருக்குது, சுற்றி நிக்கிறத கண்டு அவன் அந்த தரிசனத்தை சொல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஒரு தரிசனத்தை சொல்லும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் என்ன வந்துச்சுங்களா, ஒரு பொறாம வந்துச்சு. என்ன வந்துச்சு? பொறாம வந்துச்சு. அப்ப கர்த்தர் நீங்க நம்பி இருக்கிறீங்க, கர்த்தர் தான் இம்மட்டும் உங்களை உதவி செய்கிறார், கர்த்தர் தான் இம்மட்டும் நடத்துகிறார் அப்படின்னா அடுத்தவங்கனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாம பொறாமை உள்ள வரும். என்ன வரும்? பொறாமை உள்ள வரும். அப்போ யோசேப்புக்கு இப்படி நடக்குது. அடுத்த காரியம் சொல்லுது, ஒரு சொப்பனம் ஃபர்ஸ்ட். 2வது சொப்பனம் சொல்லுது 37வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுது, வேறொரு சொப்பனத்தை கண்டு சகோதரரிடத்தில் சொன்னான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். 37:10 சொல்லுது, யோசேப்பு சொன்ன சொப்பனத்தை சகோதரர்கள் தகப்பனிடத்தில் சொன்ன பொழுது, தகப்பன் நானும் உன் தாயாரும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் குனிந்து வணங்குவோமோ என்று கடிந்து கொண்டான். சரிங்களா? அப்ப பாருங்க, 2 சொப்பனம். ஃபர்ஸ்ட் சகோதரர்கள் அவன் அரிக்கட்டை சுற்றில நிக்கிற மாதிரி, 2வது அவன் தகப்பன் தாய் எல்லாரும் வந்து நிக்கிற மாதிரி. இப்படி சொல்லும் பொழுது அவன் தகப்பன் அவனை கடிந்து கொண்டான். அப்ப கர்த்தர் மேல ஒரு திட்டம் வைக்கிறாரு. சரிங்களா? கர்த்தர் நம்ம மேல என்ன வேண்டாரு, ஒரு திட்டத்தை வைக்கும் பொழுது அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, எல்லாமே தடைகளை கொண்டு வருவான். இவன் நம்பிக்கை என்னது, கர்த்தருக்காக வாழணுங்கிறது இவனோட நம்பிக்கை. ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, இவனை வந்து இங்கிருந்து என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் இவனை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தரிசனத்தை கொடுத்தாருன்னா, இப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவரை நீங்க நம்பி இருக்கிறீங்க, ஆண்டவர் சொன்ன பிரகாரமா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, பிசாசானவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக கூடாத அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவான். யோபு 1வது அதிகாரத்துல சொல்லுது, யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யோபு உண்மையும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, சாத்தான் அதை கேட்டு என்ன பண்ணான் தெரியுமா, சாத்தான் அதை கேட்டு என்ன பண்ணான், யோபுவை புடமிடுவதற்கு கர்த்தரிடத்தில் சாத்தான் உத்தரவாதத்தை வாங்கி புடமிட்டான். சரிங்களா? அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, கர்த்தர் உங்களை அழைச்சு, கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல நிலை நாட்ட வேண்டுமானால் பிசாசு அநேக தடைகளை கொண்டு வருவான். சரிங்களா? அந்த தடைகள் மத்தியில நீங்க ஆண்டவர் நம்பி இருக்கும் பொழுது தடைகள் எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பினுடைய ஒரே நம்பிக்கையும் நோக்கமும் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வச்சிருக்கிறது, யோசேப்புக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் நோக்கமும் என்ன அப்படின்னு கேட்டா, எகிப்து தேசத்திற்கு அவன் அதிகாரியாய் மாறணும். சரிங்களா? யோசேப்பினுடைய திட்டம் என்ன, எகிப்து தேசத்திற்கு அவன் அதிகாரியாக மாறணும். மாறி என்ன பண்ணணும், அவன் ஃபேமிலி எல்லாத்தையும் அங்க கொண்டு போகணும், அவங்க ஃபேமிலியை நடத்தணும், ஆசீர்வதிக்கணும். அதுதான் எகிப்திற்கு அவன் எப்படி இருந்தான் தெரியுங்களா, ஒரு பிரதம மந்திரியா இருந்தான். யோசேப்பு பிரதம மந்திரியா போகிறதுக்கு தேவன் கொடுத்த அந்த சொப்பனத்திற்கு அநேக பாடுகள் மத்தியில தான் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுங்களாமா, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுது, யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன, தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்கும், அவர் மேல் நம்பிக்கையாரு. ஆண்டவர் சொன்னதன் பிரகாரமாக நடக்கணும் அப்படின்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனத்தை கொடுத்துட்டாரு, சொப்பனத்தை கொடுத்தாரு. கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சகோதரர்களுக்கு பொறாமை கொண்டார்கள். சொல்லுங்க, என்ன வந்துச்சு, பொறாமை கொண்டார்கள். 2வது 37:18 சொல்லுது, அவன் கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். அப்ப அவனை கொலை செய்யணும். அப்ப ஆண்டவர் யாரு, வீட்டாரே சத்துரு, வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் போராடுது, அவனை கொலை செய்ய சதி யோசனை பண்ணினார்கள். 37:24 சொல்லுது, குழியில போட்டார்கள். ஏன் குழியில போட்டார்கள் அப்படின்னா, குழியில போட்டா மட்டும்தான் எகிப்து தேசத்திற்கு அவனை விற்கப்படணும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா பிசாசு உங்களை புடமிடுவான். பிசாசு உங்களை என்ன பண்ணுவான், புடமிடுவான். எப்படி புடமிடுவான், யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. குழியில போட்ட உடனே அவன் குழியில போட்ட போது ஒருத்தன் வந்து என்ன பண்றான், 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டான், வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. 2வது விற்பனை செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் குழியில போட்டாங்க, 2வது விற்று போட்டாங்க, 3வது எகிப்துக்கு போய் அங்க என்ன பண்ணுது, போர்த்திபார் வீட்டுல வந்துட்டு வீண் பழி வந்துச்சு, வீண் பழி வந்துச்சு. 4வது சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பானபாத்திரக்காரனுக்கு என்ன பண்ணாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அதுக்கப்புறம் பார்வோன் இடத்துல போய் நிற்கும் பொழுது அந்த இடத்துல அவனை அதிகாரியா வைக்கிறார்.
சரிங்களா? அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும். அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். தேவனுடைய திட்டம் கர்த்தர் சொன்னபடி அவனுக்கு, தேவன் எனக்கு சொன்னபடி நடக்கும். ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கும். நீங்க என்ன பண்ணுங்க? நம்பிக்கையா இருங்க. அப்ப யோசேப்புக்கு பொறாமை கொண்டார்கள். யோசேப்புக்கு சதி யோசனை பண்ணி அவனை குழியில போட்டார்கள். 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். சிறையில அடைத்தார்கள். சிறைச்சாலை தலைவனுக்கு கர்த்தருடைய கிருபை யோசேப்பின் மேல கிடைக்கும்படி, தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்ப யோசேப்புக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் யோசேப்பின் மேல், கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை மாறவே இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது தெரியுங்களா? உடனே கர்த்தர் விட்டு பின்மாற்றம் அடையும். உடனே கர்த்தர் விட்டு என்ன பண்றோம்? பின்மாற்றம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் நம்ம பின்மாற்றம் அடைகிறோம்? ஆண்டவர் தானே நான் நம்பி இருந்தேன், ஆண்டவர் தானே நம்பி இந்த தொழிலை செஞ்சேன், ஆண்டவரை நம்பி தானே இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணேன், ஆண்டவர் நம்பி தானே இந்த கணவர் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவரை நம்பி தானே இந்த வீட்டை வாங்கினேன், ஆண்டவர் நம்பி தானே ஊழியத்துக்கு வந்தேன். ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம்? ஏன் எனக்கு இவ்வளவு நிந்தைகள்? ஏன் எனக்கு இவ்வளவு அவமானங்கள்னு சொல்லி நீங்க காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை சொல்றாரு, யோசேப்பின் மேல தரிசனம் இருந்துச்சு. யோசேப்பு தரிசனம் இருந்தாலும் உலகம், குடும்பம் பகைச்சுது. பணம் தான் அவனை வச்சு என்ன பண்ணாங்க? பணத்துக்கு விற்று போட்டாங்க. சகோதரன் பகைச்சான். தகப்பனுக்கு அவன் கடும் கோபம், தகப்பனுக்கு கோபம் வந்துச்சு. வேலைக்கு போன இடத்துல செய்யாத தப்புக்கு வீண் பழி வந்துச்சு. சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனா இது எல்லாரிலும் பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை மாறவே இல்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு? தேவனை நோக்கி ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்கவே இல்லையே. நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையா ஒரு நாள் வீண் போகாது. சரிங்களா? நீங்க ஆண்டவரை நம்பிக்கிற நம்பிக்கை சரியா இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது. அப்ப பாருங்க, அந்த வசனத்துல சொல்லுது, பார்வோன் கூட சொப்பனத்தை என்ன பண்ணா? பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். சரிங்களா? மறந்ததுக்கு அப்புறம் பார்வோன் சொல்றாரு, இப்படி நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஏன்னா இவனுடைய நம்பிக்கை யாரா இருக்க கூடாது. பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்றான், நீ வெளியே போனீன்னா பார்வோன் இடத்துல போய் என்ன பண்ணு? எனக்கு தயை செய். யோசேப்பினுடைய நம்பிக்கை யாருகிட்ட போயிடக்கூடாது? பானபாத்திரம் கிட்ட கூட போயிடக்கூடாது. யோசேப்பினுடைய நம்பிக்கை எல்லாமே கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்ம நம்பிக்கையெல்லாம் யாரு மேல இருக்கணும்? கர்த்தர் மாத்திரம் தான் நம்புகிறவர்களா இருக்கணும். அப்போ யோசேப்பு பானபாத்திரக்காரன் நம்பி 2 வருடங்கள் என்ன பண்ணல? அவனுக்கு ஞாபகத்தையே ஆண்டவர் வெடித்து போட்டாரு. நீங்க மனுஷரை நம்புறீங்களா? இன்னைக்கு நல்லா பேசுவாங்க. சரிங்களா? மனுஷரை நம்புறது இன்னைக்கு நல்லா பேசுறாங்க, நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு பிரச்சனைன்னு போய் நிற்கும் பொழுது நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம், ஐயோ பாவம், பரிதாபம், இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க மேல வச்சுக்கிற திட்டம் பெருசு, தரிசனம் பெருசு. நீங்க நம்பி இருக்கிறீங்க, ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்ப பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, ஆதியாகமும் 41:43 சொல்லுது, பார்வோன் யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு முழுவதும் அதிகாரியாக வைத்தான். 41:46 சொல்லுது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாயிருந்தான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த இந்த தரிசனம், சொப்பனத்தை காணும் பொழுது இருந்த வயசு 17 வயது. ஆனா அந்த தரிசனம் நிறைவேறி அவன் அந்த பிரதம மந்திரியாக எகிப்துல உட்காருகிற வயது 30 வயது. அப்போ 13 வருடங்கள் போராட்டத்தின் மத்தியில தான் என்ன பண்ணிருக்கிறான்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறான். அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு பிரச்சனை இருக்குதா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? நிம்மதி அற்று போய் இருக்கிறீங்களா? ஆண்டவருன்னு சொல்லி நம்பி நான் இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறேன், ஒரு நாள் கூட தடையில்லாம ஆண்டவர்கிட்ட இருந்திருக்கிறேன், ஜெபத்துக்கு போயிருக்கிறேன், நான் எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிருக்கிறேன், எல்லாம் 24 hours ப்ரேயர், என்னவா இருக்கட்டும், எல்லாம் போய் இப்ப வரை உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையா? இப்ப வரை யாருமே உங்களை நேசிக்கலையா? இப்ப வரைமே எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டும், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்குங்கிற நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க. யோசேப்பு அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, போராட வந்துச்சு, ஒரு நாள் தேவனை தூசிக்கவே இல்லை. யோபுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, யோபு நேசித்தவங்க எல்லாருமே யோபுக்கு விரோதமா பேசினாங்க. ஆனா யோபுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவ்வளவுதான். அவனுடைய விசுவாசம் என்னது? ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்தார். நன்மை பெற்ற நாம்
தீமை பெற வேண்டாமோ யோபு சொன்னது. அந்த யோபுனுடைய நம்பிக்கை கர்த்தர் மாத்திரம் நம்பி இருந்தா இழந்தது எல்லாம் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்வோனுக்கு அந்த இடத்துல சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லும் பொழுது அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக, எந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவமானப்பட்டு பாடுகள் அனுபவிட்டானோ அதே சொப்பனத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிற தரிசனம் பெருசு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவோ பாடுகள் பட்டிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்துல வைக்கப்பட்டானோ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான், அவங்க நிமித்தமாவே துரத்தவும் பட்டான். ஆனா கர்த்தர் ஒரு நாள் வந்துச்சு, பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னா அதே இடத்துல எகிப்துல பிரதம மந்திரியா கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? தலை நிமிர வச்சார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. நீ ஆண்டவர் நம்பி இருக்கிறியா? உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. ஆபிரகாம் 90 வயது 100 வயதாச்சு, சரிங்களா? அவனுடைய நம்பிக்கை, அதாவது ஸ்ரீயினோட வழிபாடு நின்று போன சாராளுடைய கற்பத்தை திறந்தது போல ஆண்டவர் சொல்றார், தடையாகும், தாமதிக்கும், ஆனா தடையாகாது. ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய ஆண்டவர் நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். நம்பிக்கையில உறுதியா இருங்க. எப்படி இருங்க? நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், சரிங்களா? கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அப்படியே எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட வசனத்தின் பிரகாரமாக என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே தேவன் எனக்கு சொன்னபடியே நடக்கும்னு சொன்னீர். ஆண்டவரே தேவன் உனக்கு சொன்னபடியே நடக்கும், அதுல நீ நம்பிக்கையா இரு, நம்பிக்கை வீண் போகாது. அப்படியே எல்லா கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளுக்காக செபிக்கிறோம். யோசேப்பை நாங்க பார்த்த ஆண்டவரே, யோசேப்பினால எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஆண்டவரே, காசுக்காக ஆண்டவரே விற்கப்பட்டு, குழியில போடப்பட்டும், காசுக்காக விற்கப்பட்டும், ஆண்டவரே சிறையில ஆண்டவரே அடைக்கப்பட்டும், எந்த ஒரு ஆண்டவரே ஏசப்பா செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கப்பட்டது போல கேட்கிற அனைவரும் நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவரே அநேக போராட்டத்தோடு இருக்கிறோம். நாங்க நல்லதுதானே செஞ்சிருக்கிறோம், ஏன் என் குடும்பமே என்னை பகைச்சிருக்குது, ஏன் என்னை எல்லாரும் கைவிடப்பட்டு, ஏன் இப்படி வெட்கப்பட்ட நிலைமையில நிக்கிறேன், என் நம்பிக்கையே அற்றுப்போன நிலைமையில நான் வந்திருக்கிறேனே, என் வாழ்க்கை வாழ்றதா வேண்டாமான்னு சொல்லி கூட நான் அந்த ஒரு நிலைமையில வந்திருக்கிறேன். ஆண்டவரே என் நிலைமை மாறாதான்னு சொல்லி இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. சத்தமா சொல்லுங்க ஆமென்.